புருஷனுக்கு மூஞ்சி அப்படியே சுவாந்தா அப்படி இருந்தது. புடிச்சு பூரி இருக்கான் பாரு, கடவாயில் பாரு நெகம்பட்டு இருக்குது. அங்க பாரு. ஏடா அவை பண்ண பேசிக்கிட்டு ஏடா கவுடிச்ச பார்த்தாங்களா உனக்கு பயம் இல்லையா? கை கட்டுறா. ஏய் கை கட்டுறா. கை போடுறா. கை போடுறா. எட்ரா பண்ணிட்டு கட்ட விளக்கமா பிஞ்சு போயிருமாக்கும். ஏடா தொடற நீ என்ன ஜாதி தேர்ல தொட்டு குடிச்சு போடுடா. மண்டி போடுறா. ஓடா தாட்ட ஏனுங்க கவுடிச்ச பார்த்தா அவனுக்கு தக்க பயம் இல்லைங்க அவனுக்கு. அப்படியா? எட்ரா போடு கூட பேசி. ஏய் பேசலையா அப்போ மீட்டிங் நிக்காத வெட்டி விடு போடா. என்ன நொங்கு கொலையா? ஏய் போடா. 6 கொலை பண்ணிக்கிறேன். பண்ணா தேவி அவக்குள்ள மூஞ்சி சொந்தா அப்படி இருந்தது. ஆமா. அப்படியே இப்ப பார்த்தா அப்படியே சில்லறக்கா சாட்ட சிரிக்குது. என்னங்க நடந்துச்சு? நடந்த விவரம் என்னங்க? ஒருவனுக்கு சரித்திரம் படித்தவனுக்கு தனப்பதியில் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம். அதுபோல ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு லாட்டரி சீட் அடிச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். அது மாதிரி பிச்சைக்கு வந்தவனே பிள்ளைக்கு புருஷனோட எப்படி இருக்கும்? ஏங்க இது இப்படி எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு தெரியுமா? என்னங்க நடந்தது? ஒரு ஊர் இருக்குது, ஊருக்கு போய் வேலை தேடி வா, வேலை செஞ்சு சும்மா எதுவும் வாங்கிட்டு வர்றதுன்னு சொன்னல. அப்படி சோழ மன்னனிடத்தில் சென்றேன். சோழ மன்னன் எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஏதாவது ஒரு வேலை கொடுன்னு கேட்டேன். 96 கிராமத்துக்கு வேலி போடுற வேலை தான் இருக்கிறது. அதுக்கு போன கடப்பாரு, காம்பு இல்லாத மம்முட்டி, குடி இல்லாத கொடுவாளை கொடுத்தார். நீ எங்க பெரிய மனுஷன் செய்ய போறன்னு சொன்னாரு. மதிக்காத செல்லியம்மனை வேண்டி ஒரே இரவிலே 1000 பேர் செய்யக்கூடிய வேலையை நான் செய்து முடித்தேன். அதை பாராட்டி ஓம் என்று சொல்லி எவ்வளவு தூரம் நீ சுற்றி வருகிறாயோ அந்த நிலத்தை எல்லாம் உனக்கே சுத்திகரியம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார். அதன்படியே என்னை மெச்சித்து பாராட்டி அந்த நிலத்தை எல்லாம் சுத்திகரியம் செய்து விட்டார். பாத்தீர்களா, உன்னுடைய தம்பிமார்கள் இந்த நாட்டிலே தங்கமான நாட்டிலே இருக்க கூடாதுன்னு சொல்லி அடிச்சு முடுக்கினாங்க. ஆனா நம்ம மண்ணில பிறந்த மதிகார செல்லியம்மா அருளால இப்பொழுது நம்மளுக்கு 96 கிராமம் கிடைச்சிருக்குது. நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் சுவாமி. அத்தாங்க நல்லவங்களுக்கு எங்க போனாலும் 4 பேர் உண்டா? நல்லவங்களுக்கு எங்க போனாலும் 4 பேர் உண்டு. அது போல நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு எங்க போனாலும் நம்ம செல்லியம்மா நம்மள கைவிட மாட்டாங்க. அதனால சுவாமி நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். தேவி, ஆவதும் ஒரு பொன்னால, அழிவதும் பெண்ணால. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லுவார்கள். அது என் வாழ்க்கையிலே அந்த பெண் தான். அப்படியா? உண்மைதான். ஆனால் தேவி, இப்போது நாட்டை பெற்றிருக்கிறோம். ஒரு ஊர் என்று இருந்தால் அதுக்கு பெயர் வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த நாட்டுக்கு உன் வாயாரே ஒரு பெயர் வைக்க வேண்டும். அப்படியா? ஆகட்டும் சுவாமி. வேண்டி பண்ணி கேட்டா என்ற பேசணும் எப்படா அப்படி பெருக்கானாட்டம். சொல்லுங்க மணி. என்ன கம்பெனி? எது கம்பெனி? உன்ன குமிடா. சொல்லுங்க மணி. அப்படி சொல்லுங்க மணி. என்ற கண்ணு பையா, சொல்லுங்க மணி. எங்க கூடயே நீ இருக்கிற. ஆமா. ஓட்டத்தை தின்னுபிட்டு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற. அதனால இந்த நாடு இப்ப எங்களுக்கு புதுசா கிடைச்சிருக்குது. உன் கூர்ம மூளை எப்படி வேலை செய்தா பாக்கலாம். இந்த நாட்டுக்கு ஒரு பேர் சொல்றா பாக்கலாம். இந்த நாட்டுக்கு தானே சூப்பரா பேர் தெரியும். கவுண்டிச்சம்மணி. கவுண்டிச்சம்மணி பவுடு மேல அடிச்சு போடுவோம். என்ன மாச்சு பாத்துட்டு இருக்கிற? ஆதமத்த நாட்டுக்கு திக்கு தராசா. நல்லா எப்படி பேர் வைக்கிறோம் நாடு? ஆதமத்த நாடு. உன் அறிவு எவ்வளவு தக்கத்தராஜா? உன்னுடைய அறிவு எவ்வளவு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பேசி பேசிக்கிட்டு போ. வரணும் போடணும் போடணும். என்ற பண்றா வாய் மூடிட்டு போடா. சரிங்க மணி. தேவி, ஏனுங்க இப்படி சலசலப்பு? சோலை நாட்டை வாழ்ந்து வரக்கூடிய சோலை மகாராஜனுடைய நாடாக இருந்தது. இப்பொழுது இந்த நாடு நம்மளுக்கு புதுசா கிடைச்சிருக்குது. இது புதுசா கிடைத்ததுனால இந்த நாட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? எல்லா அறிவுக்கு மூளைக்கு வேலை கொடு. வந்துடுச்சுங்க. என்னடி? ஹைதராபாத்துக்கு போ. பெருசாலிக்கு பிறந்தவனே
தேவி எனக்கு நல்ல யோசனை வந்து விட்டதுங்க. எப்படி எப்படி என்றால் இது புதுசா நம்மளுக்கு கிடைத்ததனால இந்த நாட்டுக்கு நான் என்ன பெயர் வைக்கிறேன்னு தெரிய வருமா? இந்த நாட்டுக்கு பொன்னிமல நாடு என்று பெயர் வைக்கிறேன். இந்த புதுசா கிடைத்ததனால இந்த நாட்டுக்கு பொன்னிமல நாடு என்று பெயர் வைத்து விட்டோம். அப்படி இருந்தாலும் அடுத்தது நம்ம என்னங்க செய்யணும்? ஏண்டி வெள்ளாள கவுண்டர்கள் நாம சித்திர காலாவதி ஆனா பொன்னேறு கட்டி ஏறு ஓட்டுறது வழக்கம். ஆமாயப்பா. ஆமா நான் போர்டு மாட்டிக்க முடியும். என்னடா டீ போட்டு பேசுறீங்க? டீ கேட்டமா அம்மணி டீ கேட்டமணி இவன் எல்லாம் நான் வாசல்ல அவனே வந்து பேர்க்கறத கூட வச்சுக்க மாட்டேங்க. ஆமா அவன் அவரையும் பார்த்துட்டு போனா கஞ்சி பறக்குமா பாரு, தேவனிய கூட்டிட்டு வந்தது. சாமி தேவி இப்பொழுது நாமளோ பூமிப்பாளர்கள். இந்த பூமிக்குன்னு என்ற பேசுறாங்க ஒண்ணும் பேசலாமணி. நாமளோ பூமிப்பாளர்கள். இந்த பூமியை உழுவதற்குனே நம்ம பிறந்தவங்க. ஆமா அதனால சித்திரகால 1ஆம் தேதி ஆனா பொன்னியார் ஓட்டுவது வழக்கம். ஆமா அதனால பொன்னியார் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? மாடு வேணுமே. நம்ம கிட்ட இருக்குது ஒரு ஒத்த கொம்பு மாடு. ஏண்டி ஒத்த கொம்பு மாட்டுல மாடு வலை சண்டைக்கு போங்க. ஒத்த கொம்பு மாட்டுல எப்படி ஏறு ஓட்டுவ? ஏங்க இன்னொன்னு பண்ணலாமா? எப்படி? ஒத்த கொம்பு மாடு நம்ம கிட்ட இருக்குது. நீ வலுவாத்தா இருக்கிற உன்னி சேர்த்து கூட்டிடலாமா? ஏய் எப்படி மாடு இன்னொரு மாடு வேணும்டி. ஓ அப்படியா சுவாமி? என்ன நம்ம சித்திரகால 1ஆம் தேதி ஆனா பொன்னியார் ஓட்டணும். ஒரே மாடு வச்சுக்கிட்டு எப்படி பொன்னியார் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி மன கலக்கத்தோட இருக்கிறீங்க. ஆம் தேவி. சுவாமி ஆனா நான் ஒன்னு சொல்வதை கேட்பீங்களா? என் தேவி சொன்னால் மறுவார்த்தை உரைப்பேனா? ஆமாங்க. ஒரு புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும், பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும். அதாங்க ஒரு குடும்பம். அதுதாண்டி நல்ல குடும்பம். ஆமாயப்பா. நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம். ஆமா அவன் பாரு ஊர் ஊர மூஞ்சில எட்டுமே சேர்த்துறான். சாமி தேவி அப்படி இருந்தாலும் இதோ நான் கண்ணால பார்த்தது கிடையாது. பெரியவங்க சொன்னதை நான் காதால கேட்டிருக்கிறேன். எப்படி? எப்படி என்றால் இதோ மேல்நாட்டா சீமையிலே ஆவல் ராஜ்யனிடம் ஆயிரக்கணக்கான மாடுகள் உள்ளதாம். அதனால நீ உடனடியாக மேல்நாட்டான் சீமைக்கு சென்று ஆவல் ராஜனை பார்த்து ஒரே ஒரு மாடு மட்டும் யாசூத்துக்கு வாங்கிட்டு வா. இந்த ஓராண்டு காலம் நம்ம பொன்னியார் ஓட்டிட்டு அப்புறம் கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்படியா? நான் இப்பொழுதே சென்று ஆவல்ராஜன் இடத்திலே மாடு வாங்கி வருகிறேன். நீ விவசாயத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் வேலையாட்கள் எல்லாம் தேடி அதுக்குன்னு ஆள்கார பையனை வச்சிருக்கேன். கூட்டிட்டு வா. அதனால ஆளுக்கார நிறைய கூட்டிட்டு வா. ஆகட்டும் சாமி போயிட்டு வாங்க. போய் வருகிறேன். ஆகட்டும். சமையர்களே ஆனால் மேல்நாட்டை சேர்ந்த ஆவல்ராஜன் சமைக்க வருவதற்காக